தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 136. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எப்பொழுது எனக்கு இந்த காரியம் நடக்கும், எப்பொழுது நான் அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற்று நான் அதை கண்ணால காணப்போகின்றேன் என்று நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்கள், அப்படித்தானே? அதாவது எப்பொழுது விடியும் என்று அந்த இரவு முழுவதும் காவல் காத்து கொண்டிருக்கின்ற அந்த காவலர்கள் அந்த விடியலுக்காக காத்திருப்பது போன்று நீங்களும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், விடியல், உனது காத்திருப்புக்கு விடியல் வந்து விட்டது, அதை இன்றே நான் உனது விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே நீங்கள் இனி இப்படி எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கின்ற ஜாமக்காரரை போல காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது, விடியல் வந்துவிட்டது என்று கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் என்றென்றைக்கும் 1000 தலைமுறைக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அவர்கள் எப்பொழுது என் வாழ்க்கையில் விடிவு வரும், நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காரியம் எப்பொழுது நடைபெறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கத்திற்கு முடிவை தந்து அவர்களுக்கு பலனளித்து விடியலை காண செய்கின்ற போகிற தயவுக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். அதை இப்பொழுதே நிறைவேற்ற போகிற அந்த தயவுக்காகவும் கோடி நன்றி. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய 1000 தலைமுறைக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வார்கள் என்று பொருத்தனை செய்கின்ற தீர்மானம் செய்கின்ற அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதிங்க, இப்பொழுதே விடியலை காண செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.